மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரியா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி 2 days இன் மை லைஃப் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நல்ல கோல், வேறு எதுவும் இல்லைங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 saree நம்மளோட ரியா பொட்டிக்கில் லான்ச் பண்ணோங்க. மதர்ஸ் டேலேருந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் 1200 + 50 ஷிப்பிங்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1300 + 50 வந்து ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருந்தோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியெல்லாம் போடவே வேண்டாம், இதோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அக்ஷய திருதிக்கு ஷாப்பிங் பண்ணுறக்காக ஜுவல்லரி ஷாப் வந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு சிலர் வந்து ஷாப்போட நேம் வந்து கேட்குறீங்க. பொள்ளாச்சியில் கவிதா ஜுவல்ஸ் தாங்க யூஸ்வலாக வந்துட்டு நாங்கள் போவோம். எனக்கு போனதையுமே இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவ்வளோ யூனிக்காக இருந்தது. வீடியோவில் அது எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கோட அவ்வளோ அழகாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 8 பவுன் போல் இருந்துச்சுன்னு நினைக்கிற ஹாரம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி நாங்கள் இந்த வளையல் தாங்க வாங்கியிருந்தோம். இந்த டபுள் லேயர் இருக்க மாதிரி 3 பவுன் வந்துச்சுங்க. 2 பவுனுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிட் அமௌண்ட் வச்சுருந்தோம். 1/2 பவுனுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். கூட ஜிஎஸ்டி ஒரு 7000 சேர்ந்து 47,000 வந்து கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. ஸோ அன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு வந்து கோல்டு கலெக்ஷன் காமிக்கிற மாதிரி அன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு ஸ்கேன் இருந்துச்சு. ஸோ அவசரமாக இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே போகிற மாதிரி இருந்தது. பட் ஃபஸ்ட்டே மைண்டில் வந்து இந்த பேங்கிள் தான் எடுக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனதுனால அம்மா டக்குன்னு அந்த பேங்கிள் பார்த்தாங்க. நான் வந்து இந்த ஒரு செட் போட்டு பார்த்தேன். அவ்வளோதான், அங்கே ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணோங்க. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலர் வந்து ஷாப் நேம் வந்து கேட்குறீங்க. பொள்ளாச்சியில் கவிதா ஜுவல்ஸில் தாங்க நம்ம வந்து யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது. இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்து ஈவினிங்க்கு மேலே vlog எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு 3 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேங்க. ஒரு சிலர் வந்து என்னோடய ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேனான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, ஜாப் வந்து குவிட் பண்ணல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டேன். எப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆச்சோ அப்போ வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எங்கள் ப்ராஜெக்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப தங்கமான மனுஷங்க. நான் இதுக்கு முன்னாடியும் நிறையா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இப்படி யாரையுமே பார்த்தது கிடையாது. சொல்லவும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவுமே டாக்டர்கிட்ட லெட்டர் வாங்கி கொடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா லைக் அந்த கன்ஃபார்மான நாள்லேருந்து நான் ஆஃபீஸ் போகவே இல்லைங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணல. எதுக்காகவும் நான் என்னோடய வேலையை வந்து விடவே மாட்டேங்க. ஏன்னா லைக் இது எனக்கு சைல்ட்ஹுட் ட்ரீம்னு சொல்லலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை வந்து விடாமல் தக்க வச்சுக்கதாங்க நான் வந்து பார்ப்பேன். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஹோல் ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தாங்க முடியுது. என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருந்தாலும் ரியாவை ஃபுல் டைம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நான் அப்பப்போ பிரேக்ஸில் பார்க்குறதோட, சாப்பாடு ஊட்டுறதோட அதோட சரிங்க. எனக்குன்னு இல்லை, எல்லா ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்குமே அப்படி தான். ஒன்று மதர் இன் லா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ணுற போது குழந்தைய வளர்த்த முடியாது. இல்லைனா டே கேரில் தான் கொண்டுட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டே கேரில் விட்டுட்டு போகிற நிறையா பேரண்ட்ஸுமே எனக்கு வந்து தெரியுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தபோது நம்ம லைக் மேரேஜ் பிஃபோர் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்போல். அப்போல்லாம் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சாயந்தரம் நேரம் தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளை விளையாடுற கூப்பிட்டு வருவாங்க. ஒரு சிலர்னால ஃபுல்
டேவெல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்படி இருக்கிற போது டே கேரில் விட்டெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா சினாரியோஸுமே பார்த்துருக்கோம். நம்மளை விட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா நம்மளோட குழந்தைகளை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அது கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்குமே வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்துவாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ரியா வந்து ரொம்ப ரொம்ப லக்கி. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 6 months தான் வந்து ஆஃபீஸ் போனேன். அது வரைக்குமே நானுமே ரியா கூட தான் இருந்தேன். ஆனால் இந்த குட்டி பேபிக்கு தான் எப்படின்னு தெரிலங்க. இனி நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்லாம் முடிஞ்சு போகிற போது ஃபுல்லாக வர சொல்கிறாங்களா இல்லை வந்து ஹைப்ரிட் மாடலில் தான் வர சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரியா வந்து உண்மையாட்டுமே ஒரு லக்கி பேபின்னு தாங்க சொல்லணும். எந்த விதத்துலையுமே அது வந்து நான் இல்லாமல் சஃபர் ஆகவே இல்லை. ஸோ அப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஆஃபீஸ் சைட் நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த வேலையை விடாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாங்க பார்ப்பேன். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ கீழே இங்கே குக் பண்ணுறது இல்லைங்க. ஏதாவது வேணும், ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும். சில நாட்களாக பார்த்திங்கன்னா அம்மா நான்வெஜ் மேலே வீட்டில் சமைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் மட்டும் கீழே வந்து குக் பண்ணிக்கிறது. இப்போ பெருசாக எந்த வேலையும் செய்ய முடியறது இல்லைங்க. அண்ட் இந்த ப்ரெக்னென்சி டைமை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்டாக இப்போ வந்து அம்மாவே வந்து குக் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. ஏதாவது பேக்கிங் ஒர்க் இருக்குது இல்லை வீடியோ ஒர்க் இருக்குது அண்ட் ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் கால்ஸ்லாம் இருக்குன்னா நான் கீழே வந்துட்டு வந்துடுவேன். அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு மேலே அம்மா வீட்டுக்கு போனால் அவர் வரப்போது தான் வந்துட்டு கீழே வரதே. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு சிஸ்டர் ரொம்ப ஹார்ஷாக வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பேபி ஷவர் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு வளையல் வாங்கி கொடுக்குறது உங்களோட ட்ரீம்னு வந்து போட்டிருந்தீங்க. பட் பேபி ஷவரில் அந்த வளையல் ஏன் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே தாங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அம்மாவுக்கு பிடிச்சி போய் தான் அந்த டிசைன் வந்துட்டு வாங்கினோமே. அது வந்து 4 பவுனு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு என்னன்ட்டாங்க, இது என் கையை விட பெருசாக இருக்குது, பார்க்குறக்கு ஆடாக இருக்குது, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆசிலேஷன் கண்டிப்பாக அதை கடையில் கொண்டுட்டு போய் கொடுக்க முடியாது. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னாங்க, இது போட்டுக்கலாம்ல, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு போடுமான்னு சொன்ன போது தான் அதை சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். நான் வந்து சிட் போட்டிருந்தேங்க அக்ஷய திருதிக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அம்மா வந்து 3 பவுனில் வளையல் எடுத்துட்டாங்க. அந்த 4 பவுன் வளையல் வந்து எனக்கு சூட் ஆகாது. ஏன்னா அது 2 star 6 அதோட சைஸு. என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 2 star 4 தான். ஸோ அது என் சிஸ்டருக்கு தான் கொடுக்கணும். அவள் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த பேங்கிள் வந்து அவள் வந்து வச்சுப்பா. ஸோ இப்போதைக்கு அது பொதுவாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து எனக்கு வளையல் போட்டு விடணும்னு ஆசை. அதனால பார்த்திங்கன்னா பேபி ஷவரில் அந்த வளையல் வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. நாங்கள் எப்பயுமே என்னோடய பொருள் உன்னோட பொருள்லாம் பார்க்க மாட்டோங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். அம்மாவோட செயின் நான் போட்டிருப்பேன், என்னோடய செயின் அம்மா போட்டிருப்பாங்க. என் சிஸ்டர் நானுமே அப்படி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது பெருசாக தெரியல. மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக ஆடாக தெரிஞ்சிருக்க போல இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே கேட்டுட்டாங்க. நான் அம்மாவுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்லேருந்து பிஃபோர் 9 years, இப்போ எனக்கு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஜாப் போயிட்டு 1 yearக்கு அப்புறம் தான் நான் அம்மாவுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறேன் வளையல் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இவ்வளோ விலை இல்லைங்க. கிராமே எனக்கு தெரிஞ்சு 3000 ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. ஆமாம், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தபோது நான் ஒரு ரிங் போய் எடுத்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா 3800 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறப்போ நான் அம்மாவுக்கு வந்து அப்படி அமௌண்ட் கொடுத்தது. எனிஹோ ஃபைனலாக அம்மாவுக்கு பிடிச்ச அந்த டபுள் லேயர் பேங்க்லேயே வாங்கியாச்சுங்க. லாஸ்ட் டைமுமே அம்மாவுக்கு இது மேலே தான் கண் இருந்தது. பட் அப்பா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் உறுதியாக எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த டிசைன் வந்து எடுத்திருந்தாங்க. சரி, கோல்டில் போட்டது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோரி. அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா அகாரோலேருந்து ஹனிகோம் தவா தாங்க யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு 26 சென்டிமீட்டர் அளவுக்கு இதோட டயாமீட்டர் வந்து இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஃபஸ்ட்டு யூஸ்லேயே பார்த்திங்கன்னா பேன் கேக், அதுக்கப்புறம் தோசைலாம் அவ்வளோ நல்லா வந்துட்டு வந்ததுங்க. இதோட ஹேண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டீல் வித் ஹனிகோம் பேட்டர்னில் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு கீ இல்லைன்னா ஆயில் தடவிட்டு அன்றைக்கி வந்து ரியா குட்டிக்கு பேன் கேக் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நானுமே ஈவினிங் ஸ்நாக்குக்கு எடுத்துட்டேங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு 5 years வாரண்ட்டி வந்துட்டு இருக்குங்க. இதில் சட்டுன்னு குக் ஆயிடுதுங்க. பிகாஸ் ஹீட் பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுற போது சோப் போட்டுட்டு ஸ்பாஞ்ச் வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸிங்க. ஏதாவது ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஐட்டம் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து வாஷ் வந்து பண்ணிக்கலாங்க.
இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரியா பொட்டிக்கில் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க. ஸோ அதுதான் பார்த்தோம். அதுக்கு எல்லாமே என் சிஸ்டர் தாங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாள். பார்க்குறக்கு வீடியோவில் சிங்கிள் ஹேண்டடாக நான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லைங்க. எல்லோரும் ஏதாவது ஒரு வேலை நான் செய்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் ரியா குட்டி கூட பேக்கிங்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. கொரியர்லேருந்து வந்துட்டாங்கன்னா போதும் ஒரு பார்சலாக அவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போவாள். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தாங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த வீக்லேயே வந்து ப்ரைடல் மேக் ஓவருக்கு போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி எடுத்த விலாக் தான். நான் மோஸ்ட்டாக ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா உடம்பு சரியில்லைனா கூட அன்றைக்கி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிடுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் வரப்போது லீவ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அன்வான்டாக எந்த லீவ்ஸுமே போட மாட்டேங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால மேனேஜபிளாக தாங்க இருந்துச்சு. ஆனால் தேவைப்படுற போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஒர்க்லோடடாகவும் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணிடுறது ஒர்க் இல்லாத போது ரெஸ்ட் எடுத்து. அண்ட் இந்த பிரைட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை வந்து ஒரு 6 to 7 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பிங்க இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஆக்டிவாக போயிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததில். அண்ட் அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலான லுக் தான் கேட்டாங்க. ஈவன் லேஷ்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிஃபிஷியலாக வந்து எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நேச்சுரலாக சட்டிலாக இருக்கட்டும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ரிங் லைட் வச்சு எடுத்திருந்த போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் கூட வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட ஸ்கின் டோன் நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆனால் நேச்சுரல் லைட்டில் எடுத்ததுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. லென்ஸ் கூட வந்து வைக்கலைங்க. அவங்க அவ்வளோ நேச்சுரலாக வந்து கேட்டிருந்தாங்க. சைட்லலாம் கூட வந்து கேர்ள்ஸ் மாதிரியெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் எப்படி இருப்பனோ அப்படி இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்து நம்ம அவுட்புட் வந்து கொடுத்துருந்தோங்க. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், உங்களுக்கும் வந்து உங்களோட பிக் டேக்கு என்ன புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் மட்டும் ஒரு 3 months போல் வந்து கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து ஒர்க் ரெஸ்யூம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேங்க. ப்ரைடல் ஒர்க் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக 1 year மெட்டர்னிட்டி லீவ் தாங்க. அதில் எந்தவித ஒரு டவுட்டுமே வந்துட்டு கிடையாது. ஹேர்டுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக லைக் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி இப்போயும் சரி டச்வுட் 2 பேபிஸுமே என்னை பயங்கர ஆக்டிவாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃபேஸில் லைக் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. மித்தபடிக்கும் பார்த்துட்டிங்கன்னா லைக் ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது ரியாக்குமே. உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. முடிகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் வந்துட்டு போடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலியமாக நான் கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படி தெரியுதுங்க. ஆனால் எதுவுமே அதுவாக நடக்கலை. நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் பார்த்துட்டிங்கன்னா அதை நம்மளுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பண்ண முடியுங்க. ஸோ ஹோப் இருக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப ஹாப்பி நோட்டோட இந்த வீடியோ வந்து இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி அதாவது வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான விஷயம், நிறைய பேர் எனக்கு கங்க்ராச் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் எனக்கு லாங் வீடியோலேயே இதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சிங்க. பிகாஸ் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் கிடையாது, லாங் வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்த இங்கேயுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆச்சுங்க. இந்த 5 yearsஆக எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. சில்வர் ப்ளே பட்டன் வந்ததும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை.